ஹை ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் கத்திரிக்காய், முருங்கைக்காய், தட்டைப்பயிரெலாம் போட்ட ஒரு சூப்பரான காரக்குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். இது சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா ஆஹா டேஸ்ட் அருமையாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி நான் ஒரு மண் பாத்திரம் வச்சுக்கிட்டேன். இதில் தான் நான் அந்த குழம்பு செய்ய போகிறேன். இந்த மண் சட்டி ஹீட் ஆகட்டும். நான் இதுக்கு முன்னாடியே தட்டைப்பயிர் கொஞ்சமாக எடுத்துகிட்டு லைட்டாக வறுத்துட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 விசில் விட்டு நான் எடுத்து ரெடியாக வச்சுருக்கேன். இந்த காரக்குழம்புக்கு தட்டைப்பயிர் போட்டும் பண்ணலாம், போடாமல் வெறும் கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு போட்டும் பண்ணலாம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டேஸ்ட்டுங்க. நம்ம தேவையான அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம். நான் இந்த குழம்பு நல்லெண்ணெயில் தான் செய்ய போகிறேன். நல்லெண்ணெயில் செஞ்சோம்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஒரு 5 டேபிள் ஸ்பூன் வர அளவுக்கு ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதும் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு 10 போல் வெந்தயம் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். அதிகமாக போட வேணாம், ஒரு 10 வெந்தயம் போட்டால் போதும். சீரகம் வெந்தயம்லாம் ஓரளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு 8 பூண்டு பல் தோல் உரிச்சிட்டு ஆட் பண்ணிக்கலாம். இந்த எண்ணெயிலே இந்த பூண்டு போட்டு வதக்கினோம்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஒரு 8 பல் மட்டும் பூண்டு போதும். போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க. பூண்டு ஓரளவுக்கு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், ஒரு 15 சின்ன வெங்காயம் எடுத்து நல்லா உளிச்சிட்டு நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது 2 கொத்து கருவேப்பிலை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெயில் ஒவ்வொரு பொருளாக போட்டு வதங்க அதோடய வாசம் சூப்பராக இருக்குங்க. அந்த நல்லெண்ணெய் தான் காரணம். நல்லெண்ணெயில் இந்த குழம்பு வச்சு பாருங்கள். 2 சின்ன சைஸ் தக்காளி பொடியாக நறுக்கிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கி வரணும், ஆயில் பிரிஞ்சு வர அளவுக்கு. அதுக்குள்ளே நம்ம கத்திரிக்காய் எப்படி கட் பண்ணியிருக்கேன்னு காட்டுறேன். நம்ம எப்படி வேணாலும் கட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் முழுசாக இருந்தால் நல்லாயிருக்குமேங்கிறதுக்காக காம்பு பக்கம் 2ஆகவும் ஆப்போசிட் பக்கம் அப்படியே திருப்பிட்டு நம்ம கட் பண்ணதுக்கு ஆப்போசிட் சைடாக 2 பக்கமும் வெட்டிக்கலாம். அப்போது கத்திரிக்காய் நமக்கு தனியாக கலண்டு வராது. பாருங்கள், ஃப்ரண்ட் சைடில் ஒரு வெட்டு, பேக் சைடில் ஆப்போசிட் சைடில் ஒரு வெட்டு வெட்டிக்கணும். உள்ளே ஏதாவது பூச்சி இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. கத்திரிக்காய் நான் ஒரு 6 கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது கத்திரிக்காய் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு முருங்கைக்காய் அதையும் கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இது எண்ணெயிலே நல்லா வதங்கணும். கத்திரிக்காயோட கலர்லாம் மாறி வந்திருக்கு. அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இதுக்கு நடுவில் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சுக்கோங்க. கத்திரிக்காயும் முருங்கைக்காயும் நல்லா வதங்கினது பிறகு வேக வச்ச தட்டைப்பயிரை அந்த தண்ணியோடய ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். மல்லித்தூள் 2 ஸ்பூன். குழம்பு மிளகாத்தூள் இருந்தாலும் அதுவும் ஆட் பண்ணிக்கலாம், குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது அதை நல்லா பரட்டி விட்டுருங்க. கொஞ்சமாக தண்ணி, ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ இந்த கத்திரிக்காய், முருங்கைக்காய், நம்ம போட்டிருக்கக்கூடிய மசாலா பொருட்கள் எல்லாம் நல்லா வெந்து வரணும். பாருங்கள், கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போது ஒரு தட்டு போட்டு நம்ம மூடிடலாம். ஒரு 7 மினிட்ஸ் விட்டுருங்க. நல்லா கொதித்து காயெல்லாம் நல்லா வெந்து வரணும். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போது நம்ம புளி ஊற வச்சதை கரைச்சி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தான் நம்ம குழம்புக்கு தேவையான உப்பை ஆட் பண்ணுறோம். காய் வேகிறதுக்கு முன்னாடியே ஆட் பண்ண வேணாம். காய் வெந்ததுக்கப்புறம் தேவையான அளவுக்கு கல் உப்பு ஆட் பண்ணிவிட்டு இந்த புளியோட பச்சை வாசனை போகிறதுக்காக மறுபடியும் ஒரு 7-8 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. ஹை ஃப்ளேம்லேயே நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். ஒரு 7 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்மளுடைய குழம்பு ரெடி ஆயிடுச்சு. தேங்காய் துருவல் நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல், வேணால் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க.
தேங்காய் துருவல் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணாலும் இது மண் சட்டிங்கிறதுனால கொஞ்சம் நேரம் கொதிச்சிட்டே தான் இருக்கும். இப்போ கொஞ்சமாக மல்லி இலையும் கருவேப்பிலையும் தூவிடுங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். பாருங்கள், கொதிக்கிறதெல்லாம் அடங்கிருச்சு. நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. குழம்பு பார்க்கவே சூப்பராக இருக்குது. பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை, சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.